1/2 கிலோ கேக் நம்ம பண்ணிட்டோம். நம்ம எப்படி இதை சேல் பண்ணுறது, நம்மளோட கேக்குக்கு எவ்வளோ ப்ரைஸை டிசைட் பண்ணுறது, எவ்வளோ காசுக்கு நம்ம விற்கலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மைதா வந்து 1 கிலோ மைதா வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 100 கிராம் மைதா அப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் நமக்கு 5 ரூபா தான் வரும். அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எசன்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு 10 ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் நீங்கள் இன்னும் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகவே வரும். இப்போ சாக்லேட் பவுடர் போடுறீங்க அப்படின்னா 20 ரூபா வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ இது 400 ரூபாய் கணக்கில் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு ஸோ கிராம்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ லோ குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணல, ஹை குவாலிட்டி ப்ராடக்டோட ரேட்டு தான் நான் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவரு, மில்க் பவுடர் இதெல்லாம் நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ருபீஸ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பட்டர் பண்ணுறதில்ல, ஸோ ஆயில் மட்டும்தான் நம்ம வந்து இதில் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து ஒரு 25 கிராம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட விலை வந்து 20 ரூபா அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸி கால்குலேஷன் இருக்கணுன்றதுக்காக எல்லாமே ஒரு ரவுண்ட் அமௌண்ட்டாக போட்டிருக்கேன். பால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 கிராம் யூஸ் பண்ணோன்னா அது ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். விப் க்ரீம் வந்து கண்டிப்பாக தேவை. 180 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ கேக்குக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட விலையும் வந்து ஒரு 40 ரூபா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கிலோ வந்து நம்ம 220 ரூபா வரைக்கும் நம்ம வாங்குவோம். ஸோ ஒரு 180 கிராம் அப்படின்றது ஒரு 40 ரூபா 45 ரூபா அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதர் நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா செர்ரி க்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ செர்ரி க்ரஷோட விலை வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷோட விலை வந்து 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ என்ன க்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்றது வந்து ஒரு 20 கிராம் 25 கிராம் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விலை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் டோட்டல் கேல்குலேஷன் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட நெட்டு ப்ரைஸ் வந்து நம்மளோட மூலப்பொருளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135 ரூபாய் கிட்ட நமக்கு வரும், சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு, இப்போ நீங்கள் கேஸ் மேலே பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் அவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு யூனிட் வந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய். இதே கமர்ஷியல்னால் 3 மடங்கு அதிகமாகும். ஸோ நம்ம வந்து இங்கே 15 ரூபாய் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம கேக் பாக்ஸ் ரேட்டு வந்து ஒரு 30 ரூபாய், சரிங்களா? ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் உங்களோட கேக்கோட ப்ரைஸ் வரும். 120 ரூபாய் இது நிற்கும். ஸோ நம்ம ஒரு கேக்கு 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நம்ம 160 ரூபாய் 150 ரூபாய் இது வந்து பல்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 ருபீஸ்